நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சொல்லுங்க சிங்கப்பெருமாள். அம்மா, சீச்சையை மாட்டி வர்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்குன்னு நல்ல தம்பி சொன்னான். ஆனா என்ன ஆதாரம்னு அவங்கிட்ட இருந்து விஷயத்தை வாங்க முடியலம்மா. ஆதாரம் இருக்கிறது உண்மையா சிங்கப்பெருமாள்? நல்ல தம்பி சொன்னான்னு நான் சீச்சை கிட்ட சொன்னேன். அவன் பயப்படுறதையும் என்கிட்ட புடி கொடுக்காம பேசுறதையும் பார்த்தா ஆதாரம் இருக்குது உண்மைதாம்மா. என்ன ஆதாரம்னு விஸ்வநாதனுக்கும் தெரியும், அவனுக்கும் இதுல சம்பந்தம் இருக்குமா. அதான் ஹைலைட். நான் சீச்சை கிட்ட சொன்னதும் அந்த 1.5 காலை வச்சுக்கிட்டு அவன் விஸ்வநாதன் கிட்ட தான் ஓடுறான். அந்த 3 பேரும் ஒருத்தன் மிஞ்சில கிரிமினலா இருக்கானுங்கம்மா. எந்த கிரிமினலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது சிங்கப்பெருமாள். உங்களைய சேர்த்து தான் சொல்றேன். என்கிட்ட ஜிஜே நல்லவ மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்கான். அதை நான் நம்புறேன்னு அவனும் நினைச்சுக்கிட்டு இருக்கான். சூப்பர்மா. அப்புறம் நல்ல தம்பி கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேம்மா. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களை இங்க வர சொன்னது வேற விஷயத்துக்கு சிங்கப்பெருமாள். சொல்லுங்கம்மா. நீங்க வாழ்க்கையில நிறைய கிரிமினல் வேலை பண்ணிருக்கீங்க, எத்தனையோ பாவங்கள் பண்ணிருக்கீங்க. அதுக்கெல்லாம் நீங்க பரிகாரம் தேடணும்ல. நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கம்மா. கோயில் உண்டியில் போய் பணத்தை கொட்டிக்கிட்டு இருக்கேன். சர்ச்சு தர்காவில் போய் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் காலேஜில் வசதி இல்லாத பசங்களுக்கு ஃப்ரீயா சீட்டு கொடுத்துருக்கேன். அழகே இல்லாத டீச்சருக்கெல்லாம் வேலை போட்டு கொடுத்துருக்கேன். இப்படி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கம்மா. அதெல்லாம் பண்ண தப்ப நியாயப்படுத்துறதுக்காக, நாட்டை காப்பாத்துறதுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஓ, அதுவா? அத பத்தி நான் இன்னும் யோசனை பண்ணலாமா. இப்ப பண்ணுங்க. விஸ்வநாதன் பண்ணிக்கிட்டு இருந்த நாச வேலையை இப்ப நல்ல தம்பி பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது விஸ்வநாதனுக்கு தெரியும். அவன் ஆளு போன் பண்ணி தான் நான் இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் டீனை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். விஸ்வநாதன் ஆளுங்க தான் போன் பண்ணாங்கன்னு எப்படிமா சொல்றீங்க? இப்ப விஸ்வநாதனோட புது எதிரி நல்ல தம்பி தானே. அது நீங்க கொடுத்த பிளான்ல நான் கிளப்பி விட்ட புயல்மா. சைக்கோ புயல். ஒரு டீனை அரெஸ்ட் பண்றனால எல்லா வேலையும் முடிஞ்சு போயிடாது. நல்ல தம்பி சும்மா இருக்க மாட்டான். மறுபடியும் அவன் வேலையை ஆரம்பிப்பான். இன்னும் வேற நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. இதுல நாம பண்ண வேண்டிய பிளே என்னன்னா, விஸ்வநாதன் தான் எனக்கு போன் பண்ணாங்கிறது நல்ல தம்பிக்கு தெரியணும். வேற யாரு போன் பண்ணிருந்தாலும் அந்த விஸ்வநாதன் தான் எனக்கு போன் பண்ணாங்கிறது நீங்க நல்ல தம்பிக்கு தெரிய வைக்கணும். புரிஞ்சு போச்சுமா நீங்க எதுக்காக என்ன வர சொன்னீங்கன்னு. நான் நல்ல தம்பியை மீட் பண்ணணும். போலீஸுக்கு தகவல் கொடுக்கறது விஸ்வநாதன் தான் பத்த வைக்கணும். கரெக்ட் சிங்கப்பெருமாள். அவனை போய் பார்க்கறம்மா, பத்த வைக்கிறம்மா. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உங்களுக்கு எல்லா விவரங்களும் தெரியுது, அப்புறம் ஏன் அவங்களை அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்கன்னு கேட்க வரீங்க தானே? அதேதாம்மா. அதான் என் சந்தேகம். இவங்க 2 பேரையும் பிடிக்கிறது பெரிய கஷ்டமான வேலை இல்ல. ஆனா விஸ்வநாதன் கூட யார் யார் இருக்காங்கங்கிறது எனக்கு கம்ப்ளீட்டா தெரியணும். அத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்கள நான் தொடுவேன். அம்மா, உங்க கணக்கு புரிகிற மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. ஆனா ஒண்ணு புரியுதுமா, நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அது நடக்கும்மா, நிச்சயம் நடக்கும். நான் வரேம்மா. வாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம் சிங்கப்பெருமாள் சார். தம்பி என்ன மறந்துட்டீங்க. ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் உங்களை மறக்கல சார். நான் உங்களையும் மறக்க மாட்டேன், நீங்கள் செஞ்ச உதவியும் மறக்க மாட்டேன். நீங்கள் ஏன் வீட்டிலே இருந்துருக்கலாம் தம்பி. வேணான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டீங்க. சரி, வெளியே சுதந்திரமாக இருக்கலாம்னு நினச்சிருப்பீங்க. உங்கள் வயசு அப்படி. அப்படி இல்லை சார், நான் உங்களுக்கு சுமையாக இருக்க விரும்பலை, அதனால தான் வந்துட்டேன். ஏன் தம்பி, உங்களை நானா தூக்கி சுமக்க போகிறேன்? ஒரு வகையில் நீங்கள் வெளியே வந்தது நல்லதான் தம்பி. அரசு கூட சண்டை போட்டு உங்களை வெளியே கொண்டு வந்தல.
அதுக்காக அந்த விஸ்வநாதன் என்னை கண்ணாபனன்னு கத்திட்டான். கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி கெட் அவுட்னு சொல்லிட்டான் தம்பி. உங்களுக்காக பொறுத்துக்கிட்டேன். ரோசப்பட்டு வெளியே வந்துட்டா அவன் உங்களுக்கு எதிராக என்ன சரி பண்றான்னு எனக்கு தெரியாம போயிரும்ல. கெட் அவுட் சொன்னதுக்கு அப்புறம் ஏன் நிக்கிறேன்னு கேட்டான். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். எதுக்காக என்ன வெளியே கொண்டு வந்தீங்கன்னு கேட்டிருப்பானே. கேட்டானே, நல்ல தம்பி உங்களுக்கு எதிராக போயிடக்கூடாது, அந்த தம்பியோட மனசை மாத்துறதுக்காகத்தான் வெளியே கொண்டு வந்தேன்னு சொல்லி சமாளிச்சேன். தம்பி மறுபடியும் எனக்கு நன்றி சொல்லிடாதீங்க. ஒரு தம்பிக்கு அண்ணன் என்ன செய்யணுமோ அந்த கடமையை தான் நான் செஞ்சேன். ஏன் தம்பி, நீங்க புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களாமே? அப்படியா? விஸ்வநாதன் தான் சொன்னான். என்ன பிசினஸ் தம்பி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? நீங்க என் மேல வச்சிருக்க பாசத்தினால சொல்றேன். நான் நல்ல பிசினஸ் பண்ணல, ஆனா என்ன பிசினஸ் பண்றேன்னு மட்டும் கேட்காதீங்க. நல்ல பிசினஸ் பண்ணலன்னு எங்கிட்ட வெளிப்படையா சொன்னீங்க பாத்தீங்கல்ல. உங்க மேல உள்ள பாசம் அதிகமாயிருச்சு தம்பி. சரி, என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரிய வேணாம், ஆனா அது விஸ்வநாதனுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களை வளர விட மாட்டேன்னு முடிவோட இருக்கான். அவன் நினைச்சா அது நடந்துருமா சார்? நடத்தி காட்டுவேன்னு சொல்றானே. எங்கிட்ட சொல்லல, விஸ்வநாதன் அவன் ஆளுங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் வெளியே நின்று. நான் அவனை பார்க்க போயிருந்தேன் தம்பி. அவன் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். நான் உள்ள போகல, வழக்கம் போல வெளியே நின்று கேட்டேன். நல்ல தம்பி சூட் கேஸ் நிறைய பணத்தோட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு யாரோ ஒரு ஆளை பார்க்க போய்கிட்டு இருக்கான். நீங்க உடனே போனீங்கன்னா கையும் களவுமா அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு செந்தமிழரசிக்கு போன் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் தம்பி விஸ்வநாதன். அவன் குரல்னு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக போன்ல கர்ச்சீப் போட்டு பேசுறான். சோ அரசிக்கு தகவல் இப்படித்தான் போச்சா? கரெக்டா? சிங்கம் சொன்னது கரெக்ட் தானே? நீங்க எங்க போறீங்க, என்ன பண்றீங்கன்னு அவனுக்கு எப்படியோ தெரியும் தம்பி. எதுக்காக அந்த தம்பியை டிஸ்டர்ப் பண்ணேன்னு விஸ்வநாதன் கிட்ட கேட்டேன். எங்கிட்ட வேலை பார்த்த அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை போட்டான் தம்பி. அந்த வார்த்தையை கேட்டா உங்களுக்கு ரொம்ப கோவம் வரும் தம்பி. அந்த வார்த்தையை சொல்லி அவன் என்னை விட பெரிய ஆளா கூட மாட்டேன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு சொல்றான் தம்பி. நீங்க அவங்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் தம்பி. இனிமே விஸ்வநாதன் எனக்கு முதலாளி இல்ல, அவன் என் எதிரின்னு சொன்னீங்கல்ல, அதை மட்டும் மறந்துடாதீங்க. மறக்க மாட்டீங்க, இருந்தாலும் ஞாபகப்படுத்த வேண்டியது அண்ணனோட கடமை, அதனால ஞாபகப்படுத்தினேன். என்ன தம்பி அமைதி ஆயிட்டீங்க? உள்ளுக்குள்ள புயல் வீச ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே நான் இங்கே நிற்கிறது இந்த அண்ணனுக்கு நல்லது இல்லை. பட்டுமா தம்பி? வரேன் தம்பி. புயல் பெருசா வீசு. சரோஜினி, சரோஜினி, ஹாப்பி ஆஃப்டர்நூன். சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்.
சரோஜினி இங்க வா வா. பேசாம உட்காரு. சாப்பிடு. சரோஜினி என்னம்மா என்ன? சரோஜினி சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. ஏன் இப்படி நடந்துக்கிற? என்ன ஏமாத்திட்டீங்கள். நான் என்னம்மா ஏமாத்தினேன்? What is all this? ஐயோ ஐயோ, இது இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி ஐயோ இன்ஹியூமன். இந்த மாதிரிலாம் கட்டி போட்டு சரியா? நீங்க செஞ்ச தப்பெல்லாம் மறைச்சிட முடியுமா? ஐயோ, அன்னைக்கு சத்தியம் பண்ணீங்க ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஐயோ, all lies, எல்லாம் போய். இனிமே எதை சொல்லி நம்ப வைக்க போறீங்க? சரோஜினி, இப்பவும் சொல்றேன், உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததுல இருந்து நான் எந்த தப்பும் பண்ணல. இதுக்கு பேர் என்ன? இன்ஹியூமன், மிருகத்தனமா கட்டி போட்டு. இதுக்கு பேர் என்ன? யாருன்னு நினைச்சீங்க? ஐ எம் டாக்டர். அதுக்கு மேல உங்க பொண்டாட்டிங்க. ஏன் உண்மைய சொல்லிடுவேன்னா அதுக்குதான் கட்டி போட்டீங்களா? பயமா? உண்மை சொல்லிடுவேன்ற பயமா? என்ன சொல்ற? ஓ, அந்த டிஜிபி வைஃபை பத்தி சொல்றியா? ஏங்க, ஏன் இப்படி பாவத்துக்கு மேல பாவம் பண்றீங்க?
என்னமோ எதுவும் பண்ணாத மாதிரி பேசுறீங்க. நீ தான் என்ன பண்ண வைக்கிற சரோஜினி. என் பேச்சை கேட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? அப்போ அந்த டிஜிபி வைஃப் ஆக்சிடென்ட்ல இறக்கல. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுற? முதல்ல சாப்பிடு. இந்த சாப்பிடு. ஏங்க நான் உங்களுக்கு தொல்லையா இருக்கேன்னு இதுலயே ஏதாவது கலந்துட்டீங்களா? என்ன சரோஜினி, ஏன் இப்படி பேசுற? தப்புமா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சாப்பிடு சாப்பிடு. உங்களுக்கு ஏங்க இந்த சிரமம்? நான் பட்டினியாவே போயிடுறேன்னு. யார் நீங்க? சரோஜினி, உன் பிரச்சனை என்ன? எனக்கு தெரியணும். உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியணும். உங்க வாயால சொல்லுங்க. என்ன தெரியணும்? இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயமும் உண்மையா? தெரிஞ்சு என்ன பண்ண போற? உண்மையா? சரோஜினி சொல்லுங்க, உண்மையா? உண்மைதான். அதுவும் உண்மைதான். உன் மேல நான் பாசம் வச்சிருக்கிறது உண்மைதான். சாப்பிடு. சாப்பிடு. நீ காணோன்னு செல்வி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அதுவும் அரசி கிட்ட. அரசி நிச்சயம் என்னை தேடி வருவா. சாப்பிடு. அரசி கேட்டா நீ ஊருக்கு போயிருந்தேன்னு சொல்லணும். சாப்பிடு. சொல்லலைன்னா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். செல்வியை கொன்னுடுவேன். இப்போ என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டல. இதுதான் விஸ்வநாதன். நான் சொல்ற மாதிரி நடந்துக்கணும். செல்விக்கு எந்த பிரச்சனையும் வராது.
செல்வியை கொன்னுடுவேன். பயப்படாத, உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். நீ எதுவும் செய்ய மாட்டேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். ரெஸ்ட் எடு. படு. படு. சார், இவர் தான் ஹாஸ்பிட்டல் ஓனர் மிஸ்டர் வெங்கடாச்சலம். ஹலோ. ஹலோ. யோசனை பண்ணி முடிவு சொல்கிறதா சொன்னீங்களா? முடிவு பண்ணிட்டீங்களா? கேட்குற விலையை கொடுக்குறதா சொன்னீங்களா? இப்போவும் நான் அதுதான் சொல்கிறேன். கேட்ட விலையோட கொஞ்சம் அதிகமாக கேட்டிங்கனாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். அதுலேருந்து ₹1 கூட குறைக்க மாட்டேன். பிரச்சனை எனக்கு பணம் இல்லை சார். ஹாஸ்பிட்டல் எங்கள் அப்பா பேரில் இருக்குது. அவர் ஞாபகமாக தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா பேரை மாற்றிடுவீங்களோன்னு யோசனை பண்ணுறேன். செத்தப்புறமும் அப்பா பேரை ஞாபகம் வச்சுருக்கீங்க. அந்த பாசத்துக்கு ஒரு ₹10 லட்சம் எக்ஸ்ட்ரா தரேன். நீங்கள் கொடுத்துருவீங்க. அப்பா பேர்? ஹாஸ்பிட்டல் தான் என் பேரில் இருக்கும். ஆனால் ஹாஸ்பிட்டல் பேர் உங்கள் அப்பா பேராக தான் இருக்கும். அப்போ சரி சார், இன்றைக்கே முடிச்சிடலாம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டல் நான் வாங்கினேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. உங்கள் ஸ்டாஃப்ஸ், உங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கலாம். நானே இதை பற்றி உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சொல்கிறத உங்கள் டாக்டர்ஸ், உங்கள் ஸ்டாஃப் எல்லாம் எனக்கு செஞ்சு கொடுக்கணும். நீங்கள் ஓனர் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் சொல்கிறத கேட்டு தானே சார் ஆகணும். என்ன செய்யணும்னு இப்போ சொல்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? ஹாஸ்பிட்டல் என்ன கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை, உங்ககிட்ட விலையை ரொம்ப குறைச்சி சொல்லிட்டணும்னு யோசிக்கிறேன். ஓகே, ஒரு ₹50 லட்சம் கூட தரேன். கொஞ்சம் கூட யோசிக்காம கேட்ட உடனே கொடுக்குறேங்கிறீங்க. அதே மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்காம நான் சொல்கிற வேலையை உங்கள் டாக்டர்ஸும் ஸ்டாஃப்ஸும் செய்யணும். ஒரு சின்ன வேண்டுகோள். சொல்லுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் அப்பா பேர் வேண்டாம், வேற எந்த பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. ஏன், ஏதாவது பிரச்சனை வந்துடும் பயப்படுறீங்களா? எதுவும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். கௌரவமாக வாழ்ந்த குடும்பம், அந்த பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். நல்ல தம்பியை நம்புங்க வெங்கடாச்சலம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓகேயா இல்லையா சொல்லுங்க. ஓகே சார். மேடம், விஸ்வநாதன் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது. உங்கள் மக செல்வி மேடம் கம்ப்ளைண்ட். தெரியும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. செல்வி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னு. செல்வி வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது தான் ஒரு முக்கியமான விஷயம். சரோஜினி காணாம போயிருக்காங்க. என்ன ஆச்சு? விஸ்வநாதனுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது தகராறா? மேடம், அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு விஸ்வநாதன் அரெஸ்ட் பண்ண முடியுமா மேடம்? நானோ சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை வச்சு விஸ்வநாதன் ஒரு முறை தப்பிச்சிட்டான். அடுத்த தடவை தப்பிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம கேஸை ஸ்ட்ராங் பண்ணணும், அதுக்கப்புறம் அவனை மீட் பண்ணுவோம். செல்வி, அத்தைய பார்த்துதான் ஆகணுமா? எனக்கு பயமா இருக்கு. வீட்டில் பார்த்துக்கலாமா? நான் போறேன். கொஞ்சம் இருக்க, என் கூட வாங்க.
சரி 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 விடு, நானே வரேன். டிஜிபி மேடத்தை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? ஆமா செல்வி, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும். அத்தை மேடம் சொன்னாங்க ஆஃபீஸில் அத்தை ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது, அதனால அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். போகலாம். லாஸ்ட் வீக் மேடத்தோட மருமக வந்திருந்தாங்க. மேடம் கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. இப்போ பார்க்க முடியாது, முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பத்தியா நான் சொன்னேன்ல, நம்ம போயிடலாம் செல்வி. அத்தை வீட்டில் போய் பார்த்துக்கலாம். போன தடவை நான் வந்தேன், பார்க்கணும்னு சொன்னேன், உடனே பார்த்தாங்க. இப்ப என்ன மனசு மாறிட்டாங்களா? இல்ல நான் வந்தா உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? செல்வி, அத்தை சொல்லியிருப்பாங்க, நிச்சயமா சொல்லியிருப்பாங்க. அதனால தான் சொல்றேன், நம்ம வீட்டுக்கு போகலாம். அத்தை அவங்க வீட்டில் இல்ல. நான் அவங்கள பார்த்து கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு நான் கேட்கணும். நீங்க போய் சொல்லுங்க நான் வந்திருக்கேன்னு. நான் செல்வி வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்க. என்ன என்னங்க சத்தம்? வணக்கம் அத்தை மேடம். என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன் அத்தை மேடம். செல்வி தான் என்னை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டா. இங்க கூட நான் வெளியே நிக்கிறேன்னு சொன்னேன். செல்வி தான். என்ன சரோஜினி அம்மா காணோன்னு அந்த கம்ப்ளைண்ட் வந்து உங்ககிட்ட கொடுத்தேன். அந்த கம்ப்ளைண்ட் விஷயமா நீங்க ஏதாவது பண்ணீங்களா? என்ன நடக்குது? இல்ல அந்த கம்ப்ளைண்ட கிழிச்சு போட்டீங்களான்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன வரும்போதே இந்த மாதிரி ஏடா கூடமா பேசலான்னு முடிவோட வந்திருக்கே? அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அத்தை மேடம். சொன்னேன்ல. சொல்லுங்க, என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்கன்னு. என்ன ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓ, ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக எதுக்காக டிஸ்கஸ் பண்ணணும்? கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே ஆக்ஷன் எடுக்கணும், அதுதானே உங்க வேலை. நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் எடுக்கிறத தவிர எங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? அதானே, அவங்களுக்கு 1000 வேலை இருக்கு. புதுசா சைக்கோ கொலகாரன் ஒருத்த கிளம்பியிருக்கான், அவனை கண்டுபிடிச்சு அவனை இருந்தாலும் அத்தை மேடம், செல்வி கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கும் நீங்க ஆக்ஷன் எடுத்திருக்கணும். அதைத்தான் செல்வி கேட்க நினைக்கிறா. அதானே செல்வி? எனக்கு தெரியும் நீங்க ஆக்ஷன் எடுத்திருக்க மாட்டீங்கன்னு. சரோஜினி அம்மா காணோன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அம்மா அம்மானு ஓடுறால, இனிமே எந்த அம்மாவை தேடி ஓடுவான்னு சந்தோஷப்பட்டிருப்பீங்க. சரோஜினி அம்மா என் மேல பாசம் வச்சிருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் நீங்க அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கல, எடுக்கவும் மாட்டீங்க. இப்ப என்ன பண்ணணுங்கிற? நீ கம்ப்ளைண்ட் கொடுத்ததோ விஸ்வநாதன் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணுங்கிறியா? அவன் என்ன சும்மா வெட்டியா ரோட்ல சுத்திட்டு இருக்கான்னு நினைச்சியா? ஜேப்ல தூக்கி போட்டு கொண்டு வரதுக்கு. அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு நியாயமான காரணம் வேணும், ஆதாரம் வேணும். சரோஜினி எங்க என்ன காணோம்? விஸ்வநாதன் மேல சந்தேகம் இருக்கிற கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க, ஆதாரம் கொடுத்திருக்கியா? என்ன ஆதாரம் கொடுத்திருக்க? இல்ல சரோஜினி எங்க இருக்கான்னு சொல்லு. அது சொல்ல முடியுமா உன்னால? நீங்க விஸ்வநாதனை அரெஸ்ட் பண்ண வேண்டாம், விசாரிக்கலாம். இல்ல விசாரிச்சீங்களா? விசாரணை பண்றதுக்கு தான் முடிவு பண்ணிருக்கோம். நீங்க விசாரணை பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை விஸ்வநாதன் அவங்கள கொலை பண்ணிட்டாங்கன்னா? ஓ, இப்பதான் அவன் கொலை பண்ணுவான்னு உனக்கு தெரியுதா? இந்த பாரு, நீ விஸ்வநாதனை தண்டிக்கணும்னு துடிக்கிற. ஆனா விஸ்வநாதன் மாதிரி 1000 கிரிமினல்ஸ் வெளியே இருக்காங்க. அவங்கள யாரு பிடிக்கிறது? மத்தவங்களை பிடிக்கிறது பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு சரோஜினி அம்மா வேணும். சரோஜினி அம்மாவை விஸ்வநாதன் என்ன பாக்கெட்ல வச்சிருக்கா, கேட்டோன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு. நீ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க, சரோஜினி எங்க என்ன கேட்டா அந்த ஆள் எலர்ட் ஆக மாட்டா, உன் மேல கோவப்பட மாட்டா, சரோஜினிய கொலை பண்ணுவான்னு சொல்ற. நீ கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக உன்னை எதுவும் செய்ய மாட்டா? நீங்க சொல்றது கரெக்ட் கரெக்ட் அத்தை மேடம். செல்வி சொல்றதும் நியாயம் தானே அத்தை மேடம். உனக்கு சரோஜினி அம்மா பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதனால நான் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கம்ப்ளைண்ட் கிழிச்சு போட்டேன் வேற சொல்றியா? ஏய், நீ சரோஜினிய தூக்கி வச்சு ஆடு, கோயில் கட்டு, எனக்கு அது பத்தி கவலை இல்ல. ஆனா
எந்த கேஸை எப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு எனக்கு தெரியும். எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். விஸ்வநாதனை விசாரிச்சு அவன் அலர்ட் ஆயிடுவாங்கிறதுக்காக அவனுக்கு தெரியாம அவன் நடவடிக்கைய கவனிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்கிற ரிப்போர்ட்டை வச்சுதான் அவனை விசாரிக்கிறதா அரெஸ்ட் பண்றதான்னு முடிவு பண்ணுவோம். நீ சொல்றதுக்கெல்லாம் நாங்க ஆட முடியாது. என் டிபார்ட்மெண்ட்டும் ஆடாது. சொல்லிட்டல, கிளம்பு. போய்ங்கிறத செல்வி போலாம் சொல்லிட்டாங்கல்ல அத்தை. சாரி அத்தை. அத்தை மேடம், நான் சொன்னேன் அத்தை மேடம் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு. அவ தான் சந்தேகப்படுறா. நீங்க விஸ்வநாதனுக்கு ரொம்ப க்ளோஸ் இல்லை ஜிஜே? கம்பெனி வேற உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியாதா சரோஜினி எங்க இருக்காங்க, என்ன ஆனாங்கன்னு? தெரிஞ்சிருக்குமே. இல்ல இல்ல அத்தை மேடம். தெரியாது? இல்ல தெரியாது அத்தை மேடம், நிச்சயமா தெரியாது. நான் அவங்கள சரியா கூட பார்த்தது கிடையாது. அத்தை மேடம், நான் கிளம்புறேன். அவ நடந்தே போயிடுவா இல்லைன்னா வீட்டுக்கு. அத்தை மேடம், ஒன்னே ஒன்று சொல்றேன். எந்த ஆட்சி வந்தாலும் கவுந்தாலும் நீங்க ஸ்டடி அத்தை மேடம். நான் வரேன் அத்தை மேடம். இது 10 வயசு பொண்ணோட ரிப்போர்ட். நாம நினைச்ச மாதிரியே ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஃபேவரபிளா இருக்கு. நீங்க நினைச்சதும் நடக்க போகுது, நான் நினைச்சதும் நடக்க போகுது. We are happy, Mr. Nalathambi. இது ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் தான். இன்னும் ஒவ்வொரு ரிப்போர்ட்டா உங்களை வந்து சேரும். Thank you, Mr. Nalathambi. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த வேலையை என்கிட்ட கொடுத்ததுக்கு. Kidney matter என்னாச்சு Mr. Nalathambi? அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டலில் வர பேஷண்ட்ஸ்டையும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏஜென்ட் மூலமாகவும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன செய்ய சொன்னீங்களோ அதை தெளிவாக செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு தகவல் வரலையா? வந்துடும். இன்னும் ஸ்பீடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய வேணும்னு கேட்குறாங்களா? ஆமாம். இது ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி. ஆரம்பம் தான் ஸ்லோவாக இருக்கும், போக போக ஃபாஸ்ட் ஆகிடும். ஏற்கனவே இங்கே சில பேர் கிட்னி திருடி அதனால அந்த பிரச்சனையில் பல பேர் மாட்டிக்கிட்டாங்க. அந்த பரபரப்பை இன்னும் அடங்கலை. அந்த பரபரப்பெல்லாம் அடங்கட்டும். நம்ம வேலையை ஃபாஸ்ட் ஆகிடலாம். ஓகே மிஸ்டர் நல்லதம்பி, உங்கள் செகண்ட் பேமெண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். தேங்க்யூ. தேங்க்யூ. See you, Mr. Nalathambi. Okay.
ஹலோ சார், கிட்னி எடுக்கிறதுக்காக ஆட்கள் கூட்டு வந்த ஏஜென்ட்டுங்க பேசினபடி பணம் கொடுக்கலையாம். அதனால ஒரு ஆள் பிரச்சனை பண்ணிட்டானோ. நோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த கம்ப்ளைண்ட்டும் போகக்கூடாது. மொத்த காரியமே கெட்டு போயிடும். அந்த ஆளுக்கு உடனே போய் பணம் சேரணும். ஓகே சார். அந்த ஏஜென்ட்டை நம்ம ஏரியாவுக்கு தூக்கிட்டு வாங்க. தூக்கிடுறேன் சார். அவனை வார்ன் பண்ணி வைங்க. இல்லை இந்த வார்மான உலகத்தில் இருக்க மாட்டான், ஐஸ் பெட்டியில் தான் இருப்பான்னு சொல்லுங்க. ஓகே சார். ஜிஜே, நீங்க சொல்றது உண்மையா? நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. பகவத்கீதை கொடுங்க, கையை வச்சு சத்தியம் பண்றேன். நான் அன்னைக்கே சொன்னேனே மாமா சார், உங்களுக்கு ஒரு கண்ணில் வெண்ணெய், இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு. நீங்க வெண்ணையா நினைச்சது சுண்ணாம்பா உங்க கண்ணில் எரிய போகுது. $1 பில்லியன் ப்ராஜெக்ட் நல்ல தம்பி கைக்கு போயிடுச்சா? கெட்ட தம்பி கையில் இருக்கு. ஆக்சுவலி மாமா சார், அவன் கைக்கு போகல, அவன் தட்டி பறிச்சிட்டான். ஜிஜே, ஹாஸ்பிட்டல் டீன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, அதனால என்ன? அவன் புதுசா ஒரு ஹாஸ்பிட்டலே வேலைக்கு வாங்கிட்டான் மாமா சார். அந்த ஹாஸ்பிட்டல்ல ஜேன்னு வேலை நடக்குது. அதை இந்த ஜிஜே பார்த்துட்டு வந்திருக்கேன். ஃபாரினர்ஸ் நல்ல தம்பியை தலைமையில தூக்கி வச்சுட்டு கூத்தாடுறானுங்க. உங்களை விட அவன் 100 மடங்கு பெரிய ஆளா வருவானா. அந்த அளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை நடக்குது மாமா சார். மாமா சார், அவன் மட்டும் பெரிய ஆளானானா உங்களை சப்போர்ட் பண்றவங்கலாம் அவன் பக்கம் சாஞ்சிருவானுங்க. நல்ல தம்பி புத்திசாலி கிரிமினல். அவன் வளர்ந்தா உங்களுக்கும் ஆபத்து, எனக்கும் ஆபத்து. அவன் ஹாஸ்பிட்டலில் வாங்கினது உண்மையா? எத்தனை தடவை கேட்டாலும் உண்மைதான் மாமா சார். நான் விசாரிச்சிட்டேன். உண்மையா இல்லையான்னு நீங்க விசாரிங்க. அவன் எப்ப வேணாலும் என்ன மாட்டி விட்டுருவாங்கிற பயத்துல நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஜிஜே, அந்த ஹாஸ்பிட்டல் டீடைல்ஸ் இருக்கா? பாத்தீங்களா மாமா சார்? அங்கே இருக்கட்டும், அங்கே இருக்கட்டும், அதான் நல்லது. மாமா சார், வேலை முடிஞ்சுது. ஃபோன் பண்ண போறீங்களா மாமா சார்? இந்த வேலையெல்லாம் நான் நல்லா செய்வேன். இல்லை எதுக்குன்னா, உங்களுக்கு எதுக்கு ரிஸ்க்கு? என்கிட்ட இதுக்காகவே 4-5 சிம் கார்டு இருக்கு. நான் பண்ணுறேன் மாமா சார், நான் பண்ணுறேன். அதான் பெட்டர். கிளம்புறேன் மாமா சார். மாமா சார், இதுக்கு சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃப்ரீ தான். பட்டுமா மாமா சார்? worry பண்ணிக்காதீங்க. ஹலோ செந்தமிழரசி. நீங்க யார் பேசுறது?
போகலாமா? ஹலோ, யார் சார் நீங்கள்? ஹலோ, இல்லைங்க சார், கேட்குறேன்ல, யாரை பார்க்குறீங்க? ப்ளீஸ் சொன்னா கேளுங்க சார். ஹலோ ஹலோ, கொஞ்சம் வெளியில் வாங்க சார். சொன்னா கேளுங்க, வாங்க சார் வெளியில். சார், நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் சார், என்னை தள்ளி விட்டு உள்ளே வந்துட்டார். சார் ப்ளீஸ் சார், வெளியில் வாங்க, சொன்னா கேளுங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.